இன்றைய நட்சத்திர பலன். திருப்பதியில் சுவாமி தரிசனம் மற்றும் கோயிலின் அழகு காட்சிகளை காணலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம இந்த வீடியோ மூலம் என்ன பார்க்க போகிறோம்னா தாராபலன் நட்சத்திர பலன். இன்றைய நட்சத்திர பலன் பார்த்திங்கன்னா இந்திய நட்சத்திரம் மூலம். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 4:54 மறுநாள் காலை 7:17 வரைக்கும் இருக்குது. இதனோட நட்சத்திர பலன் நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பலன் எதுக்கு பார்க்குறோன்னா, நம்ம பிறந்த நட்சத்திரத்திற்கும் இன்றைய நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரி கனெக்ஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம அது மாதிரி என்ன மாதிரி பலன் ஏற்படும் அதை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான் இந்த நட்சத்திர பலன் நம்ம போடுறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஜென்மதாரை பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம், இது மூலம் ஜென்மதாரை. ஜென்மதாரைன்னும் போது மனக்குழப்பம், பதற்றம் ஏற்படும். அதில் பார்த்திங்கன்னா இதில் செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலாம், பரிகாரம் செய்யலாம், அன்னதானம் பண்ணலாம், சொத்து வாங்குதல், பத்திரப்பதிவு, பதவியேற்பு அதெல்லாம் பண்ணலாம். மற்றபடி புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். முடிவெட்டுதல், எண்ணெய் ஸ்நானம் செய்தல், ஸ்ரீ புருஷ சேர்க்கை, திருமணம், காது குத்துதல், சீமந்தம், முடி இருக்குதல், மருந்து சாப்பிடுதல், அறுவை சிகிச்சை பண்ணுறது, இதெல்லாம் புது பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பத்து தாரை என்னும்போது ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இது இந்த 3 நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரை. சம்பத்தான பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரியம் தொடர்பான செயல்கள் மேற்கொள்ளலாம். புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு மனை வாங்க, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண, பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். புதிய தொழில் தொடங்க, இதெல்லாம் சரியாக வரும். அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா விபத்து தாரை பார்த்திங்கன்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்துக்கும் விபத்து தாரை. பார்த்திங்கன்னா கோபத்தால் காரியம் எடுக்கிறது, வாய்ப்புகள் தவறட்டுறது, மனக்குழப்பம், வீண் அலைச்சல், திருட்டு பயம், பொருள் விரயமாக வருது போன்ற இதெல்லாம் ஏற்படும். விபத்து இதெல்லாம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வாகனம் இயக்கும்போது பொறுமையாகவும் இயக்கணும். அடுத்தது சேமதாரை பார்த்திங்கன்னா புனர்பூசம், விசாகம், போராட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் சேமதாரை. இதில் ஆரோக்கியமான நாள் மற்றும் மகிழ்ச்சியான நாள். வீடு, வாகனம், ஆபரணம், வாங்கிய கடனை அடைக்கிறது, நீண்ட நாள் நோய் இருந்தால் அதுக்கு மருந்து எடுத்துக்கிறது, கட்டிட தொழில்கள் பாதியில் நின்றுந்தால் அதை திரும்ப ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் செய்யலாம். இதில் செஞ்சால் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அடுத்ததாக பிரத்யேகதாரை பார்த்திங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பிரத்யேகதாரை. இதில் பார்த்திங்கன்னா சிக்கல்கள் ஏற்படும், கவனச்சிதறல் ஏற்படும், வீண் அலைச்சல் உண்டாகும், மன தடுமாற்றம் உண்டாகும், முடிவு எடுப்பதில் சிக்கல் ஏற்படும், தடை தாமதம் உண்டாகும். இதில் என்ன பண்ணணும்னா ஆன்மீக பணிகள் செய்யலாம், தியானம் போன்ற கற்றுக்கலாம். பணம்லாம் கொடுக்கக்கூடாது, பணம் கொடுத்தா திரும்பி வராது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அடுத்தது சாதகதாரை என்னும்போது இன்றைய நட்சத்திரத்துக்கு சாதகதாரி மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரை என்னும்போது எண்ணங்கள் ஈடேறுதல், முயற்சிகள் வெற்றியாதல், நம்ம செய்கிற செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமைதல், பூமி சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம்,
அரசு வேலைக்கு மனு போடுதல், தேர்வு எழுதுதல், ஒரு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெறுதல் போன்றவெல்லாம் ஏற்படும். அடுத்தது வதைதாரை. வதைதாரை பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரை. வதைதாரைன்னும் போது பார்த்தீங்கன்னா உடலில் சோர்வு இருக்கும், மனதில் இனம் புரியாத சோகம் இருக்கும், வேலையில் நாட்டம் இருக்காது, கடன் வாங்குறது கொடுத்துல இந்த டைமில் பண்ணக்கூடாது, வீண் வம்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் திடீர் வெளியூர் பயணம் அது மாதிரிலாம் செல்லக்கூடாது. எல்லா சுபகாரியத்தையும் தவிர்க்கணும். அடுத்தது மைத்திரதாரை. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரை. தெய்வ காரியங்கள் செய்யலாம், புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம், புதிய செயல்கள் செய்யலாம், திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம், புதிய நட்புகள் கிடைக்கும். பொதுவாக இந்த மைத்திர நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமாக வரும். அதனால் இதில் சில விஷயங்களை தவிர்ப்பாங்க, சுபகாரியங்களை தவிர்ப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பரம மைத்திரதாரை. அனைத்து சுபகாரியங்களும் செய்யலாம். நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரம் பரம மைத்திரதாரை. அனைத்து சுபகாரியங்களும் இவங்க செய்யலாம். பூமி சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம், பத்திரப்பதிவு செய்யலாம், அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம், சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தை சகோதரர்கள் நடத்தலாம். நண்பர்கள் மூலமாக ஆதரவும் உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம் சொல்லலாம், வெளிநாடு பயணம் சொல்லலாம், ஆன்மீக பயணம் சொல்லலாம், மகான்களின் தரிசனம் பார்க்க சொல்லலாம். திருமணம், நகை வாங்குவது, தொழில் ஆரம்பிக்கிறது, வியாபாரம் செய்தல் எல்லா முயற்சியும் பல வெற்றி அடையும். இந்த நட்சத்திர பலன் எல்லோரும் கேட்டு பயனடைஞ்சு மற்றவங்களுக்கும் இதை சொல்லணும்னு இது மூலமாக கேட்டுக்கிறேன். நன்றி.